விஜயனுடைய 7 பிரச்சாரங்கள் அடுத்தடுத்து ரத்தாகி இருக்கிறது. தொடர்ந்து 3 நாள் பிரச்சாரத்தை கேன்சல் செய்திருக்கிறார் விஜய் அப்படிங்கிற செய்தி தாவேகா தரப்பினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஒரு தலைவர் இதுக்கு கூட வெளியில் வர மாட்டார். ஆனால் இதை விட பெரிய ஹைலைட்டு, நீங்கள் எல்லாம் வீடு வீடாக போய் ஓட்டு கேளுங்க அப்படின்னு தொண்டர்களுக்கு தன்னுடைய நண்பா நண்பீஸுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் விஜய். உண்மையிலே ஒரு சீரியஸான பாலிட்டிஷியன் தானா? இவ்வளோ நாள் திமுகவினுடைய போலீஸ் பர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னீங்களே, இப்போ ஏன் கொடுத்த பர்மிஷனில் நீங்கள் போகல அப்படிங்கிற கேள்வி விஜய் துளைக்க தொடங்கி இருக்கிறது. என்ன நடக்கிறது? ஒரு சீரியஸான பாலிட்டிஷியன் கிடையாதா? ஆல்டர்னேட் டேஸில் கூட பாலிடிக்ஸ் பண்ண விஜய்க்கு விருப்பம் இல்லையா? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தாவேகா தலைவர் விஜய் திரும்ப திரும்ப அவர் சொன்னது என்ன, திமுக முடக்குது, பிரச்சாரமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போலீஸ்காரர்கள் முழுக்க திமுகவுக்கு ஆதரவாகவே இருக்கிறார்கள். ஸ்டாலின் போட்ட அதிகாரிகள் இல்லையா அப்படிதான் இருப்பாங்க அப்படிலாம் பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆதவர்ஜுனா பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் கேட்டோம் டி நகரில், எங்கள் தளபதிக்கு அதுக்கு கூட உரிமை இல்லையா அப்படின்லாம் பேசினாரு. இப்போ ஒட்டுமொத்தமாக 8ஆம் தேதியிலேருந்து நடந்தது நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா தரப்பு தாவேகா தரப்பு வசமாக சிக்கியிருக்கிறது. இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 7 கூட்டங்கள் ரத்தா எங்கே அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம வருவோம். முதல்ல 8ஆம் தேதியிலேருந்து விஜயனுடைய அந்த ஆர்டரை நம்ம பார்த்துருவோமே. 8ஆம் தேதி திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு விஜய் போகிறார். அங்கே நடக்குது, கூட்டம் நடக்குது. 9ஆம் தேதி கடலூரில் 4 இடத்துல கூட்டம், கடலூர் மாவட்டத்தில் ரத்து செய்யப்படுகிறது. ஸோ ஒரு நாள் ஒர்க்கு, ஒரு நாள் ஆஃபு. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 முடிஞ்சு 9 முடிஞ்சு 10ஆம் தேதி. 10ஆம் தேதி காரைக்குடியில் கூட்டம் போனார். ஆனால் பேசலை. ஏன்னா டைம் 2:30 மணி ஆகிடுச்சு சார், பேச முடியாது அப்படின்ட்டாங்க. பேச விட முடியாது, நீங்கள் 4 மணி நேரம் ஊர்வலமாக வருவீங்க நத்த மாதிரி, அது வரைக்கும்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது, பர்மிஷன் முடிஞ்சால் முடியாதுன்னு உடனே அவர் ஆனாலும் பேசியிருக்கலாம். வழக்குக்கு பயந்தெல்லாம் அவர் பேசாமல் இல்லை. நீங்கள் ரோட் ஷோவுக்கு பர்மிஷனே இல்லாமல் வந்தீங்களே, அப்போ எப்படி யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காம அதெல்லாம் கேஸ் ஆகாதாங்கிற கேள்வி இருக்குது. ஸோ அது ஒரு விஷயம் இல்லை. விஜய் பேசுவதற்கு விரும்பவில்லை அப்படிங்கிற விஷயம் அதில் இருக்குது. அப்போ அவர் போனதும் வேஸ்ட்டு தான். அன்றைக்கி போனதை பேசலை, தொண்டர்களிடம் எதையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் போச்சு. 10ஆம் தேதி காரைக்குடி, 11ஆம் தேதி கடலூர் போகிறார் அப்படின்னாங்க. இவர் வராருங்கிறதுக்காக திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டம், அவருடைய கூட்டத்தை காவல்துறை இன்னொரு நாளைக்கு நாங்கள் போஸ்ட்பான் பண்ணி வைக்கிறோம், செட்டாக இங்கே ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், இது கொஞ்சம் ரசாபாசமாக இருக்கும், இது சேஃப்டி நாங்கள் பாதுகாத்துட்டு வரோம் சார், உங்களது ஆர்கனைஸ்டு தானே அப்படின்னு அகத்திட்டாங்க. அப்போ விஜய் இன்னைக்கு முடிச்சுடுவாருன்னு பார்த்தா இன்னைக்கு விஜய் போல கேட்டால் நிர்வாக காரணங்கள் முந்தின நாள் நைட்டு சொல்கிறாங்க. இன்னைக்கு கடலூரில் நடக்க இருந்த 4 கூட்டங்கள் ரத்து. ஏங்க ரத்து? ரெஸ்ட் எடுக்கிறாரா அப்படின்னா, நாளைக்கு கூட்டம் இருக்குல்ல, அதுக்கு தளபதி தயாராவார். அப்படியா? எங்கன்னா கன்னியாகுமரியில் 4 இடத்துல கூட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 தொகுதிக்கும் சேர்த்து ஒரே இடமா போடலாமா, இல்லை கூட்டம் எப்படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பர்மிஷன் வாங்கியாச்சா? இப்போ நாளைக்கு விஜய் நம்முடைய தென்முனை குமரிக்கு போகிறாரா, அங்கே போய் 6 தொகுதிகளையும் அடித்து தூக்குறதுக்கு அங்கே மாதமாக இப்போ எதுவும் பிரச்சாரம் பண்ண போகிறாரா? இது எப்படி திருநெல்வேலி மாதிரியா? ஏன்னா இப்போ வரைக்கும் விஜய் பாயிண்ட் டு பாயிண்ட் கூட்டம் பேசியதாக அவரால் அதை செய்ய முடியல. பெரம்பூரில் பேசினார் ஒரு 6.5 நிமிஷம், குளத்தூர் போனார், அங்கேயே 2.5-3 நிமிஷத்துலேயே முடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதற்கு பிறகு அவர் பாயிண்ட் டு பாயிண்ட் கூட்டத்துக்கு வரல. திருச்சி போனார், அடுத்து உங்களுக்கு நெல்லை போனது, திருநெல்வேலி போனதாகட்டும், நேற்றுக்கு போன காரைக்குடி ஆகட்டும், இது எல்லாமே பாயிண்ட் டு பாயிண்ட் இல்லாமல் ஒரு இடத்துல நடத்தக்கூடிய கூட்டம் என்பதாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் அந்த கேட்டகரிக்குள்ளே வராது. 8 முடிஞ்சு 9 முடிஞ்சு 10 முடிஞ்சு 11ஆம் தேதிக்கானது அவரே ரத்து பண்ணிட்டார். அடுத்து எங்கெங்க அப்படின்னா அடுத்த நாளுக்கானது. ஏன்னா இப்போ நம்ம 4 பார்த்தோம், இன்றைக்கு தேதி, அதுக்கு அடுத்த நாள் 11, 12க்கானது தான் கன்னியாகுமரி. அந்த கன்னியாகுமரி ரத்துன்னு இன்னைக்கு செய்தி வந்துருச்சு. அப்போ விஜய் வருவான்னு காத்திருந்த கன்னியாகுமரிக்காரர்கள் அந்த 6 தொகுதி நீங்கள் அதை பார்த்துக்குங்க என்பதாக சொல்லிவிட்டார்கள். தளபதி வரலை. அப்போ தளபதி எதுன்னா 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரு. சரி, பெருசாக வேறு எதுவும் வேலை போது போல இருக்கு அப்படின்னா 13ஆம் தேதி வந்துடுவார். அங்கே ஒரு டீம் கவரப்பேட்டை, கும்மிடிப்பூண்டியில் கவரப்பேட்டை பக்கத்தில் அங்கே இடம் வாங்கி பர்மிஷன் வாங்கி வச்சுருந்தாங்க. இப்போ கவரப்பேட்டை கூட்டமும் ரத்து, விஜய் அவர்கள் வரல அப்படிங்கிறது தாவேகா தரப்பிலிருந்து அறிவிப்புகள் கசிய விடப்பட்டு தந்தி இல்லாத செய்தியாகவும் போட்டிருக்கிறார்கள். அப்போ பாருங்கள், விஜய் சார் ஒரு நாள் வேலை பார்த்தாரு, அடுத்து ஒரு நாள் லீவு, அதுக்கடுத்து ஒரு நாள் ஒர்க் பண்ணார், ஆனாலும் பேச முடியல, அதுவும் ஏறத்தாழ இது செய்த வேலை வீணாக போயிடுச்சோங்கிறது. அதுக்கடுத்து இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட்டுன்னு பார்த்தா இல்லை இன்றைக்கி ஒரு நாள், அப்புறம் நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட், அப்போ 2 நாள் ரெஸ்ட்டா? இல்லைங்க, அதுக்கு அடுத்த நாள் கவரப்பேட்டையும் போடல அப்படின்னா 3 நாள் விடுமுறை எடுத்திருக்கிறார் விஜய் சார் அப்படிங்கிற செய்திகள் வருகிறது. அப்போ 12, 13 அவுட்டு. சரி, 14ஆம் தேதி அதுக்கு போயிடுவார் இல்லையானா 14ஆம் தேதி இப்போதைக்கு புதுக்கோட்டையில் அறந்தாங்கியில் பர்மிஷன் வாங்கி வச்சுருக்குறாங்க. மாலையில் தான் அது வருது. ஏறத்தாழ மாலை 3 to 7 அப்படிங்கிற அந்த டைம் ஜோனில் வர்றதா செய்திகள் வந்திருக்கு. அதுக்கு அறந்தாங்கிக்கு போவார்னா இல்லை, அதுக்கு முந்தின நாள் நைட்டு தான் தெரியும். அவர் 3 நாள் லீவா 4 நாள் லீவான்னு தளபதிக்கே தெரியாது. ஏன்னா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டு அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாருங்கிற மாதிரி அது போய் நிற்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம்.
உள்ளபடியே ஒரு கட்சியினுடைய தலைமை தேர்தலில் நிற்கிறீங்க, உங்களை நம்பி 232 பேர், ஏன்னா நீங்களே 2 தொகுதியில் நிற்கிறீங்க, அதுபோக ஒரு தொகுதியில் நின்றவர் போயிட்டார், அங்கே ஒரு சுயேட்சை வேறு நீங்கள் ஆதரிக்கிறீங்க, அவர் நீங்கள் சொல்லி வரலங்கிறதுல கழிச்சாலும் 231 பேர் உங்களை நம்பி மற்றவங்க நிற்கிறாங்களே, இவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்குள்ளே போகாவிட்டால் நீங்கள் என்ன தலைவர் அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ விஜய்க்கு பிரச்சாரம் செய்வதற்கே விருப்பம் இல்லையா? அவர் வேண்டா விருப்பாக தான் இப்போ அரசியலுக்கு வந்தாரா, இல்லை அரசியலில் சீரியஸாக இல்லைனா எதற்காக கட்சி ஆரம்பித்தார்? இந்த கேள்விகள் எல்லாம் ஒரு பக்கம் அப்படியே இருக்கிறது. என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தாவே கவனினா ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரே இதுக்கு தான் நான் ப்ரெஸ் மீட்டுக்கு வர்றதில்லை, எல்லாம் என்கிட்ட கேள்வியாக இதை பற்றியே கேட்குறீங்க, ஏம்மா நாங்கள் ட்விட்டரில் போடுவோம், நீங்கள் அந்த ட்வீட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க என்று ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அகில இந்தியாவில் எந்த கட்சியிலும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சில வளரும் அமைப்புகள் நீங்கள் வச்சுக்கலாம், லெட்டர் பேடாக இருந்தாலும் கூட அதில் ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் பொதுச் செயலாளராக இருப்பார். நீங்கள் அவர்கிட்ட கேட்டாலும் அவர் அந்த தோரணையோட அவங்க அந்த அத்தாரிட்டி இருக்கிற மாதிரி அவங்க அதெல்லாம் பேசுவாங்க. அது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்னாலும் ஒரு பொதுச் செயலாளர் அப்படி சொல்லலாம் நம்ம இது வரைக்கும் கேட்டதில்லை. இப்போ விஜய் அவர்களை நோக்கி இப்போ வெவ்வேறு கேள்விகளும் வருது. சார் சென்னை விஜயை விடவும் இப்போ ஆதவ அர்ஜுனாவை தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக கேட்கணும். ஏங்க சார் ஆதவ அர்ஜுனா சார், அது சென்னை கமிஷனர் அருண் அவர் பேரையே சொல்லி அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு சென்னையில் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, இதுக்கெல்லாம் எங்களுக்கு கொடுத்த 4 மணி நேரத்தை குறைச்சதுக்கே அவர் தான் காரணம் அப்படின்னு சொன்னீங்களே சார், இப்போ அவரை மாற்றிட்டு வேறு புது கமிஷனர் போட்டிருக்கிறாங்க சார், இப்போ நீங்கள் பர்மிஷன் கேட்டுட்டு வருவீங்களா? எத்தனை இடத்துல கூட்டம், டி நகர்லேயே 4 மணி நேரம் வாங்கிடுவீங்களா? ரீஅப்ளிகேஷன் எப்போ பண்ண போகிறீங்க? இதெல்லாம் அவங்க கட்சிக்காரர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர் வெளியில் வருவாரான்னு தெரியாது. அந்த நேரத்தில் தான் அவர் வருவாரா இல்லைன்னு எல்லாம் பார்த்துட்ருக்காங்கன்னுட்டு அப்படியே 2 விஷயத்த கசிய விட்டுட்டாங்க. நீங்கள் அது கசிய விடுறா தானே, ஒன்று அதிகாரப்பூர்வமாக அறிக்கையாக வந்துருச்சு. என்ன அறிக்கை? தளபதி வரப்போகிறாரா, என்னைக்கு, என்ன ஏரியா, என்ன மாவட்டம், இது மாதிரி ஏதாவது அறிவிப்பானா? அது கிடையாது. தலைவர் அவர்களுடைய அறிக்கை தான். நம்ம தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிறோம், இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல். 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு காமராஜர் வந்துட மாட்டாரா, ஒரு அண்ணா வந்துட மாட்டாரான்னு அவர் பேசினார் இல்லையா திருச்சியில் நெல்லையில், அந்த மாதிரியான ஒரு தேர்தலை அதை கருதிக்கிட்டு நீங்கள் அத்தனை பேரும் தன்னார்வலர்களாக பூத்திய ஜனதா சேர்ந்தவங்க எத்தனை பேர் நமக்கு தெரியல, சேர்ந்தவங்க லிஸ்ட்டையும் 2 திராவிடியன் மேஜர்ஸும் திராவிட கட்சிகளும் அதை எடுத்துட்டாங்க, அந்த லிஸ்ட் அவங்க கையில் இருக்குது அப்படிங்கிற வகையில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ திராவிடியன் மேஜர்ஸ் அவங்க ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது போக தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸாக வரணுமா, நீங்கள் கட்சியில் பொறுப்பிலே இல்லைனாலும் விஜயை பிடிக்கும்னா நீங்கள் வாலண்டியர்ஸாக வாங்க. எதுக்கு? வீடு வீடாக போய் விசில் சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு வேட்பாளர் பேர்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம், கேண்டிடேட் பேர்லாம் தெரிய வேண்டாம், விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. விசில்னா விஜய், விஜய்னா விசில், வி எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படின்ட்டு. இங்கிலீஷில் எழுதினா VWன்னு ஆயிரும், விஜய்க்கு வியும் விசிலுக்கு டபிள்யூவும். தமிழில் எழுதிங்கன்னா விஜய்க்கும் வி தான், விசிலுக்கும் வி தான். எனவே விக்கு வி ஓட்டு போட்டிங்கன்னா நம்ம வெற்றி அப்படின்னு வரிசையில் வேக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் வாக்கு சேகரிக்கணும் அப்படின்னு தன்னுடைய நண்பீஸ் எல்லாம் களத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்ருக்காரு. வழக்கமாக கடந்த காலத்தில் தலைவர்கள், அது நீங்கள் ஆன்மீக தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சமூக இயக்க தலைவர்களாக இருக்கலாம், என்னோடு வாருங்கள், என்னிடம் ஒரு படையை கொடுங்கள், நாம் படையாக திரள்வோம்னு அவங்க சொல்லி அவங்க வழி நடத்தி பின்னாடி அந்த வழியில் வர சொல்லி கூப்பிட்டுட்டு போனது தான் நம்ம பார்த்துருக்குறோம். இது முதல் முறையாக நீங்கள் ஏறத்தாழ தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு ரஜினி ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, நீங்களாம் போய் மக்களை சந்திங்க, சமூகத்தில் ஒரு மாற்றம் வரணும், அந்த மாற்றம் என் கண்ணுக்கு தெரியணும், ஒரு புரட்சி வரணும், அப்புறம் நான் வரேன் அப்படின்ற மாதிரி நீங்களாம் போங்க, போய் ஓட்டு கேளுங்க, ஓட்டு கேட்டிங்கன்னா மக்கள் திரண்டு வரணும், நமக்காக வாக்களிக்கணும். அவர் ஆக்சுவலாக அந்த இதே வீடியோவாக ரிலீஸ் பண்ணிடலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் போய் 23ஆம் தேதி காலையில் நல்லா டான்னு குளித்து ரெடி ஆகிட்டு கையில் ஓட்டர் ஐடி எடுத்துக்கிட்டு பூத்துக்கு போங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட கூப்பிட்டுட்டு போங்க, அங்கே போய் நேராக விசில் சின்னத்துக்கு நேராக இருக்கிற அந்த பட்டனில் நீங்கள் ஒரு அழுத்துனீங்கன்னா அதுதான் நம்ம தலைமுறைக்கான தேர்தல் அப்படிங்கிற அந்த வசனத்தெல்லாம் அவர் பக்காவாக பேசி வீடியோக்களாக ரெடி பண்ணிட்டாருன்னா எடுத்து ஃப்ரண்ட்டு பேக்கில் மட்டும் கட் பண்ணிவிட்டு எல்லா வேட்பாளர்களும் போட்டு கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. அதையும் ரெக்கார்டட் வாய்ஸ்லேயே போட்டு வேன் பரப்புரைக்காவது அனுப்பலாம். இவரை நம்பி இறங்கியவர்கள் இவர் வந்துவிட மாட்டாரா? குறைஞ்சபட்சம் காரைக்குடி வேட்பாளருக்காச்சும் வேனில் மேலே அவரே அவர் அனுமதிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. யார்? கட்சிக்காரர்கள். போலீஸ் அனுமதிக்கல இல்லை, மேலே ஏறுறதுக்கு பவுன்சர்கள் அதையும் மீறி தான் அவர் இது பண்ணி மேலே ஏறி அந்த ரோட் ஷோ மாதிரியாச்சு போகிற வழியில் போயிட்டு இறங்கினேன்னா நான் அதை வச்சு நான் என்னுடைய
உழைப்பில் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு தலைவரை கூப்பிட்டு அதை செஞ்சதுங்கிறதாக நடந்தது. அப்போ இந்த அளவுக்கு தான் விஜய் இருக்கிறார். அவர் தன்னுடைய வேட்பாளர்கள் குறித்தோ அவர்களுடைய வெற்றி குறித்தோ தான் பயணிப்பது குறித்தோ தனக்காக காத்திருக்கக்கூடிய தொண்டர்கள் குறித்தோ எது குறித்தும் கவலைப்படாமல் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவர் ஒரு சீரியஸான பொலிட்டீஷியனா ஒரு சீரியஸான பர்சனா அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் இல்லை. தாவேகா தரப்பு ஏதாவது பதில் வச்சிருக்கானோ தெரியல. இப்படியான ஒருவரை நம்பித்தான் ஒட்டுமொத்தமாக பெரும் அங்கே வரக்கூடிய அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அவர்களுடைய எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு உள்ளபடியே ஒரு அச்சத்தை ஊட்டுகிறது. அவர்கள் சரியான முறையில் அரசியல் வயப்பட வேண்டும்ங்கிறது தான் நம்முடைய எண்ணமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. இது நடக்குமா அப்படிங்கிற $1 மில்லியன் விஷயம் இருக்குது. இந்த இன்னொரு பக்கம் ஏங்க விஜய் சார் 3 நாள் லீவுனா அதுதான் என்னங்க எதனாலங்க லீவுனா உரிய முறையில் நிர்வாக காரணங்களுக்காகன்னு ஒரு வார்த்தை போட்டாங்க. இது வரைக்கும் எந்த கட்சியும் கவர்மெண்ட்டில் சில நேரங்களில் நிர்வாக காரணங்களுக்காக நீங்கள் இப்போ 31 மார்ச் வருது 1 ஏப்ரல்னால் பேங்க் சர்வரை நிர்வாக பணிகளுக்காக இல்லை மெயின்டெனன்ஸ்க்காக நாங்கள் வச்சுருக்கோம்பாங்க, சர்வரை இயங்காதும்பாங்க. அந்த மாதிரி கட்சி என்னங்க நிர்வாக காரணம், என்னங்க பேசுகிறீங்க என்பதாக நம்ம பார்த்தோம்னா நிர்வாக காரணம். அப்படி என்னங்க தளபதி டெய்லி நிர்வகிச்சுக்கிட்டே இருக்காரா? கட்சி ஆஃபீஸ்க்கு வந்து தொண்டர்களை சந்திக்கிறாரு, தலைமை கழக நிர்வாகி திடீர் ஒரு 100 பேரை பார்க்குறாரு, வீட்டுக்கு வரக்கூடிய சாமானிய தொண்டர்களை என்னப்பான்னு விசாரிக்கிறார். இப்படிலாம் இது நிர்வாக ரீதியிலான பணிகள் தளபதிக்கு இருக்காங்கன்னா இல்லை. அப்போ என்னதான் அப்படின்னா இது தயாராகிட்டு இருக்கு. எது அதான் இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே புக்கு, இவங்க அதிமுக சீமான் எல்லாரும், சீமான் ஒரு 485 பக்கம், இந்த பக்கம் அதிமுக ஒரு 60 பக்கம் வேணும், 65 பக்கத்தும், திமுக ஒரு 80-90 பக்கம், இதெல்லாம் நீங்கள் கூட்டினீங்களே ஒரு 650-700 பக்கத்துக்கு. இது போக பாஜக ஒரு பக்கம், காங்கிரஸ் ஒரு பக்கம், தேர்தலினுடைய அந்த வாக்குறுதி புத்தகம் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அது சார்ந்த விஷயங்கள் இதை ஃபைனலைஸ் பண்ணுறாங்களாம். இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன கேள்வி. விஜய் சார் அவர்கள் அஃப்கோர்ஸ் அது மேனிஃபெஸ்டோ நீங்கள் ரிலீஸ் பண்ணணும், வழக்கமாக மேனிஃபெஸ்டோவுக்கு குழுவை போட்டுருவாங்க, அந்த குழு ஊராக போகும். இவங்க கட்சியில் தான் அந்த குழு போட்டுட்டு முதல் கூட்டம் நடத்தினாங்க, முதல் கூட்டமே ரத்து பண்ணிட்டாங்க, ஆன்லைனில் நடத்துகிறோன்ட்டாங்க. ஏங்க வேட்புல இது என்னென்ன தொகுதிக்கு என்ன வேணும் என்ன தேவைங்கிறதெல்லாம் நீங்கள் போய் தானுங்க கேட்கணும். எப்படிங்க அதுன்னா இல்லை நாங்கள் ரத்து பண்ணுறோன்னு அதை ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழு கூடுச்சானே தெரில, ஊராக போச்சானும் தெரில. அதுலேருந்து பல பேர் வேட்பாளர்களாக வேறு போயிட்டாங்க. இதுங்க ஒரு அருண்ராஜ், மற்றபடி செங்கோட்டையன், ராஜ்மோகன்லாம் இருந்ததா ஞாபகம். இவங்களில் பல பேர் இதுவாகவும் போயிட்டாங்க. எல்லாம் இப்படி தெரிஞ்சு ஆளுக்கு ஒரு பக்கம் போன பிறகு அது எந்த குழு என்ன பண்ணுச்சு எப்படி போட்டுச்சு எதுவும் தெரியாது. அதை விஜய் ரிலீஸ் தான் பண்ண போகிறார். அதில் உட்காந்து கரெக்ஷன் சொல்லி இந்த திட்டத்துக்கு பதிலாக வேற ஒரு திட்டம் நீங்கள் இது இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கலாம் அவர் சொல்லுவாராங்கிற கேள்வி இருக்குது. பெரும்பாலும் தலைவர்கள் நீ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்கிறதாக அதில் கீ என்னங்கிறதாக தான் கேட்பாங்க. ஒவ்வொன்றும் உட்காந்து அவங்க பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு ஆர்கனைஸ்டு பார்ட்டி ஸ்ட்ரக்சரில் அப்படி தான் இருக்கும். ஆனால் அது விஜய்கிட்ட இல்லைங்கிறது தான் இப்போ நெருக்கடி. இவர் இதற்காக தான் வெயிட் பண்ணுறாரா அப்படின்னா அது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. விஜயை எவ்வளோ சீரியஸாக இருக்காருன்னு பார்ப்போமே. மகளிர் தின விழா அவங்க கட்சியில் நடத்தப்பட்டது. அந்த மகளிர் தின விழாவில் அவர் பேசினார். மகளிருக்கு சில வாக்குறுதிகள்லாம் அறிவிச்சார். இந்த தாய்மாமன் தங்க சீர்திட்டம், அண்ணனோட திருமண சீர்திட்டம், அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னபூரணி சூப்பர் 6 சிலிண்டர், இப்படிலாம் ஜெகன்மோகன் ஃபார்முலாவில் சில விஷயங்கள், சந்திரபாபு நாயுடு ஃபார்முலாவில் சில விஷயங்களை அறிவிச்சார் இல்லையா. அதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொன்று இளைஞர்களுக்காக அப்படின்னுட்டு இந்த வேட்பாளர்களை அறிவித்த அந்த கூட்டத்தில் இதில் இந்த 5 நட்சத்திர விடுதி 7 நட்சத்திர விடுதி அது அங்கே நடத்தினதில் அவர் சொன்னார் இல்லையா, இளைஞர்களுக்கான வாக்குறுதியும் ஒரு 10 வாக்குறுதி கொடுத்தாப்புல. அந்த 10 வாக்குறுதியும் சரி இந்த 7யும் சரி அவர் கடைசியாக பெரம்பூரோ கொளத்தூரோ திருச்சியோ திருநெல்வேலியோ காரைக்குடியில் பேசின இந்த 4 கூட்டத்தில் எங்கேயாவது தன் கட்சியினுடைய வாக்குறுதியை முக்கியமான வாக்குறுதியை திரும்ப ஞாபகப்படுத்தினாரா விஜய் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு பதில் நம்ம தேடி பார்த்தோம்னா எங்கேயுமே இல்லை. அப்போ அவர் கொடுத்த வாக்குறுதி அது அவரே நம்பலை, அவரே மதிக்கலை. இப்போ ஸ்டாலின் 8000 கூப்பனை பற்றி பேசுகிறாரு, 2000 மகளிருக்கான உரிமை தொகை உயர்த்தோங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அந்த 2000 தொகை மகளிர் உரிமை தொகையை அவங்க அதை உதவித்தொகைங்கிறாங்க, அந்த இதை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிறாரு. வெவ்வேறு விதமான ஸ்கீம்ஸை பற்றி பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் வந்தால் கொண்டு வருவோம், இல்லை இவங்க நிப்பாட்டினது அதை நாங்கள் மறுபடியும் புதுப்பொலிவோட மேம்படுத்துவோம், இப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார்ல. அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் தானே. இவங்க 2 பேரும் அவங்க கட்சி சொன்ன திட்டங்களை பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாங்க, பிரச்சாரமாக எடுத்து செல்கிறார்கள். விஜய் அவர் அறிவித்த திட்டத்தை அவரே பேசலை அப்படின்னா அந்த திட்டத்துக்கு என்ன மரியாதை இருக்குது? அதை எந்த அளவுக்கு அவர் உள்ளார்ந்து சொல்லியிருக்கிறார்? அல்லது அதை விட முக்கியமாக
விஜய் அவர்கள் விட போகிற எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இருந்து மட்டும் எதை சொல்லிவிட போகிறார் என்கிற கேள்வியும் இருக்குது. ஸோ இப்படியான பல சிக்கல்கள், நெருக்கடி, குழப்பம் இதில் சிக்கிக்கொண்டுதான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. கேப்டன் ஆஃப் த ஷிப் தான் அந்த கப்பலில் இருக்க எல்லாருக்கும் பொறுப்பு அப்படிம்பாங்க. இங்கே கேப்டனையும் தான் முதல்ல ஏதாவது ஒரு கோளாறு வந்தால் கப்பலை விட்டு குதித்து நீந்தி கரையை சேர்றதுக்கான தயாராக தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு போட்டை வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரோ என்கிற பார்வையும் வருகிறது. அந்த கட்சி, அதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அவர்களுடைய இளமை, அவர்களுடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம் இதெல்லாம் தான் நமக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கிறது. அவர்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டுவதற்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்கள். இல்லை என்றால் இந்த தேர்தலுக்கு பிறகு பலவிதமான நெருக்கடிகளை நோக்கி நகர வேண்டியிருக்கும். பார்ப்போம் அது எப்படி பயணிக்குது அப்படிங்கிறது.